இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அது லாட்ஜ் தானே? ஆமா. கபில எதுக்கு இங்க வந்திருக்கான்னு தெரியலையே. ஒருவேளை அங்க யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்களோ? வர்மா இங்க இருந்தா? அதுக்கு சான்ஸே இல்ல சிவா. இவ்ளோ ஈஸியா வர்மா அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு க்ளூ கொடுக்க மாட்டான். அப்போ உள்ள யார் இருப்பா? கபில எதுக்கு அங்க போறான்? சரி, வெயிட் பண்ணலாம், என்னன்னு பார்க்கலாம். ஐலி, போ 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 போ. சம்திங் ராங் சிவா. வாங்க போய் லாட்ஜ்ல விசாரிக்கலாம். அண்ணா இந்தாங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. என்ன சார் வேணும்? இப்போ ஒருத்தன் கலர் கலரா ட்ரெஸ் போட்டு போனான்ல, எதுக்கு இங்க வந்துட்டு போறான்? அதையே நீங்க கேக்குறீங்க? காரணமா தான் கேக்குறேன், சொல்லுங்க. அவன் எதுக்கு வந்துட்டு போறான்? சார் அவர் பேரு கபிலன் சார். அவர் நல்ல வெயிட் பார்ட்டி போல இருக்கு சார். 1 மாசத்துக்கு ரூம் புக் பண்ணிட்டு போயிருக்காரு சார். ஒரு மாசத்துக்கு ரூம் புக் பண்ணிருக்காரா? அவருக்கா? ஆமா மேடம். அதுவும் 2 ரூம் புக் பண்ணிட்டு போயிருக்காரு மேடம். அவர் மட்டும் இருக்க மாட்டாராம். அப்பப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து தங்கிட்டு போவாங்களாம் சார். அதுக்கு சேர்த்து பே பண்ணிடுறதா சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு மேடம். அவர் எதுக்கு இங்க வந்து தங்கறதா ஏதாவது சொன்னாரா? அதெல்லாம் சொல்லல மேடம். சார் 2 ரூம் புக் பண்ணியிருக்காரு. அதுவும் 1 மாசத்துக்கு எடுத்திருக்காரு. வழக்கமா ஒரு ரூமுக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபா தான் வாங்குவோம். ஆனா அவர் 5000 ரூபா தரேன்னு சொன்னாரு. அதான் சார் எதுவும் கேட்டுக்கல. சரி, எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க மேடம். அந்த ஆள் புக் பண்ண ரூம் நம்பர் என்ன? 301 302 மேடம். சரி, அந்த ரூமுக்கு ஆப்போசிட்ல எங்களுக்கும் ஒரு ரூம் வேணும். ஒரு ரூம் என்ன மேடம்? மொத்த ரூம் வேணாலும் நீங்க எடுத்துக்கங்க மேடம். உங்களுக்கு இல்லாதா? ஒரு ரூம் மட்டும் போதும். நாங்க எப்ப வேணாலும் வருவோம். அந்த ரூம் அவைலபிளா இருக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்க இங்க ரூம் புக் பண்ணிருக்கிறது அந்த ஆளுக்கு தெரியக்கூடாது. தெரியாது மேடம், நான் பாத்துக்கிறேன். சரி, நாங்க வரோம். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே சார், நீங்க என்ன 100% நம்பலாம். குட். சரி வா.